கிளாஸ்ல கம்பிங்களா? இதை நிறைய கிளைண்ட் போய் சொன்னா நம்மளுக்கு வேண்டாங்க. அதுல இருந்து இழைகள் எடுத்தா அந்த இழைகளோட ஸ்ட்ரென்த் என்ன போட்டிருக்காராங்க. ஒருவேளை ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்எஸ்ஜே சொல்லிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி உலகம் வந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கெங்கெல்லாம் ஸ்பேசரா யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் ஜிஎஃப்ஆர்சிக்கு போங்க, 6mm போங்க. நான் கான்ஃபிடண்டா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லுவேன்னு ஒழிய நான் யூஸ் பண்ணாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். கிளாஸ் ஃபைபர் மணலை கயிறா பண்ணலையா, மணலை நூலா பண்றோம். மணலை காய்ச்சினோம்னா கூழாயிடுது. அதுல இருந்து இழைகள் எடுத்தா அந்த இழைகளோட ஸ்ட்ரென்த் என்ன போட்டிருக்காராங்க, 1000 மெகாபாஸ்கல் போட்டிருக்காரு. ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஏன் இப்படி கிடைக்குது? அதை எதையுமே சின்ன இழைகளா பண்ற போது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா வருது. இதுதான் கான்செப்ட். அந்த இழைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்தி மேல ஒரு கவர் போட்டா அதுக்குத்தான் பேரு கிளாஸ் ஃபைபர் பாலிமர். மேல இருக்கிறதுக்கு பாலிமர். இதை நிறைய பேர் விபரமா சொல்லுவாங்க. கிளாஸ் ஃபைபர் ரீன்ஃபோர்ஸ்ட் காம்போசிட், கிளாஸ் ஃபைபர் காம்போசிட், கிளாஸ் ஃபைபர் பாலிமர் கான்கிரீட் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே தான். இது கம்பி. இது கம்பி. இரும்பு கம்பியில 6mm, 8mm, 10mm, 12mm எல்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் கம்பிதான். கிளாஸ்ல கம்பிங்களா? இதை நிறைய கிளைண்ட் போய் சொன்னா நம்மளுக்கு வேண்டாங்க. இரும்பு கம்பியை போட்டலாங்க. எப்படி அவர் எம் சாண்டுக்கு உயிர் விட்டாரோ தெரியாது. இன்னுமே வேண்டான்னு ஆத்து மணலுக்காக அப்படின்னு இப்போ ரீசண்டா நேத்து ஒரு இடத்துல, சார் எங்களுடைய ரூல் படி ஆத்து மணல் தான் போடணும், அப்படித்தான் எங்க அக்ரிமெண்ட்டே. ஏன் உலகமே மாறி போச்சு. எம் சாண்ட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன். ஒருவேளை ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்எஸ்ஜே சொல்லிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி உலகம் வந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கேயும் போகலைன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இங்க வர்றது. எம் சாண்டு போடலாமா, எங்க கான்கிரீட்ல கிராக் சாரி ரெடிமிக்ஸ் கான்கிரீட் போட்டோம், இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு, யாரு காரணம்? சரி சார், M13 வச்சு போட்டோம், M15 தான் வச்சிருக்கு, அந்த ஸ்லாப் தாங்குமா உடைச்சிடணுமா? எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு. அந்த பதில் கொஞ்சம் நியாயமா சொல்றதுனாலதான் எங்கிட்ட வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த டாபிக்கை பத்தி அடுத்தது பேச போறார். கிளாஸ் ஃபைபர் ரீன்ஃபோர்ஸ்மென்ட் பத்தி பேச போறாரு. பட் நான் என்னன்னா, அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு பேச போறேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ், ஸ்லைட் ப்ளீஸ். ஸ்டீல் பாருங்கிறது எங்களுடைய கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பழைய காலத்து பிசிக்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ப்ராடக்ட். இதுல உள்ள கிளாஸ் ஃபைபரு, அப்புறம் ஃபில்லரு, அதுக்கப்புறம் ஒரு பாலிமர் மேட்ரிக்ஸ், இது மூணும் சேர்ந்தது தான். இதனால ஒரு காம்போசிட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். எப்போ வந்தது இந்த மாதிரி ரீன்ஃபோர்ஸ் கான்கிரீட்ல தண்ணிய ஒட்டி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு கிராக் வந்திருக்கு? அடுத்தது, எங்கெங்க எல்லாம் மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குதோ அங்க ஸ்டீல் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ். இதுல ஒரு கதை சொல்றேன். சப்ஸ்டேஷன்ல கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. உடுமல்பேட்டில் நடந்தது. யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படியே
ஆர்க்கு போயிருக்கும். வெளியில பார்த்தா அந்த பேய் கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லலாம். அதை அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த என்டையர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பூரா கரோட் ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்குதோ அங்க கான்கிரீட்டை காப்பாற்ற முடியும், கான்கிரீட்டை காலி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் எம்ஆர்ஐ ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அது காமிக்கிற அடுத்தது அங்க எல்லாம் வந்து யூஸ் இங்க வந்து வேற வழியே இல்லை. இது வந்து மேக்னெட்டை தள்ளாது. மேக்னெட்டு எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் கிட்டையே விடாது. மரத்தை விட கூட மோசம். ஸோ திஸ் இஸ் அ ஒன்லி வெரி சாலிட் மெட்டீரியல் ஃபார் தி எம்ஆர்ஐ ரூம்ஸு அண்ட் எலக்ட்ரிக்கல். நம்ம நீங்கள் வழியில் வர்ற போது பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோனில் வந்து நம்ம ஏதாவது பாட்டு கேட்டு வருவோம், கடான்னு சத்தம் வரும். ஸோ ரீசன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ அந்த இன்டர்ஃபரன்சஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நார்மலாக இப்போ வந்து we will go for உங்களுடைய பிராட்காஸ்டிங் ரூம்ஸ்க்கெல்லாம் இந்த மெட்டீரியல் வச்சு கான்கிரீட் போடுங்கன்னு சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ அங்க எப்பவுமே மேனுஃபேக்சரர் பொறுத்த வரைக்கும் பிளஸ் மட்டும்தான் சொல்லணும், மைனஸ் சொல்லக்கூடாது. அங்க மைனஸ் எதுவுமே இல்லை. ப்ராடக்ட் இஸ் சோ கிரேட் ப்ராடக்ட். பட் அந்த மறுபடியும் அதே குரல் எடுத்துக்குவோம், நல் ஆற்றலும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அதுக்கும் சில குவாலிட்டிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த கரு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் யங்ஸ் மாடலஸ் 200 தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் எக்கச்சக்கமாக போகுது, 1000 போகுது. அங்கே போட்டிருக்காரு 1000 போட்டிருக்காரு. ஆனால் யங்ஸ் மாடலஸ் வந்து ஸ்டீல் உள்ள 1/5 தான். இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, ஸ்லோப் இப்படி சாஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டீலோட கிரேட் குவாலிட்டி என்னன்னா, அதுல ஃபர்ஸ்ட் கிராக் வந்ததுக்கு அப்புறமும் உயிரை விட்டு 20 டைம், முதல் கிராக் வந்ததுக்கு அப்புறம் 20 டைம் அதிகமா ஸ்டீல் இழுத்து அதுக்கப்புறம் தான் ஃபெயில் ஆகும். ஆனா இது டப்புன்னு உடைஞ்சு போயிடும். கண்ணாடி இல்லையா, கண்ணாடியினோட அந்த உடையிற தன்மை உண்டு. ஸோ இட் இஸ் வி கால் இட் அஸ் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பேசணும்னா டக்டைல் ஈல்டிங் குவாலிட்டின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சரி, இதெல்லாம் விட்டுறலாம், அடுத்தது போலாம். அது ஐசோட்ராபிக், அனிஸ்ட்ரோட்ராபிக், தெர்மல் கோஎஃபிஷியன்ட் வருவோம். இந்த அனிஸ்ட்ரோட்ராபிக்னா 2 டைரக்ஷன்ல வெவ்வேறு குவாலிட்டி. இந்த ஸ்டீலுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே குவாலிட்டி தான். இதுல மெயின் டைரக்ஷன்ல ஸ்டீலுக்கு ஈக்குவல் தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அடுத்த டைரக்ஷன்ல பர்பெண்டிகுலர் டு தட் த கோஎஃபிஷியன்ட் வந்து 24. எக்கச்சக்கமா ஹீட் ஆகி உப்பு இதுல ஃபயர்ல எல்லாம் 2 நீங்க தடதடான மெக்கானிக்கல்ல பெண்ட் பண்ணி கொடுத்துறீங்க. அதை வந்து கன்சர்னே பெண்ட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்டிரப் கிடைக்கும். அது ஹீட் ஆகி இருக்கிற போது எப்ப செய்யறாங்களோ அவங்க தான் வந்து உங்களோட ஸ்டிரப் எல்லாம் வளைச்சு கொடுக்க முடியுமோ, நீங்க வளைக்க முடியாது, உடைஞ்சு போயிடும். ரைட், அடுத்தது போலாம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சுத்தமா கிடையாது. அதாவது as per the கோட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 0. அது 20% கொடுத்துருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கோட்ஸ் ஆர் நாட் allowing even that 20%. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட், இது எப்போ வந்தது? கொஞ்சம் பேர் யாரா யூஎஸ் எல்லாம் போனவங்களுக்கு தெரியும். அது குளிர்காலத்தில் போயிருந்தீங்கன்னா தெரியும். ரோடு பூரா வந்து பனிக்கட்டியா இருக்கும். அந்த பனிக்கட்டியில உப்பு போட்டிருப்பான். உப்புங்கிறது சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு அந்த ரோட்ல இருக்கிற கான்கிரீட்டுக்குள்ள இறங்கி அதில் ஒரு
இன்னொரு அடிக்கு ஒரு தடவை ஸ்டீல் பைப் போய் வச்சிருப்பா, ஸ்டீல் இது ரீபார் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் காலி பண்ணி பிரிட்ஜில் இருக்கிற ஸ்டீலையும் காலி பண்ணி எங்கெங்க எல்லாம் கனடா, யுஎஸ்ஏ, ஜப்பான் இந்த 3 கண்ட்ரி தான் வந்து இந்த இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ ஜிஎஃப்ஆர்சி ஸ்டீலுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம்? ஸோ தே ஹவ் ட்ரைட் ஜிஎஃப்ஆர்சி இன் தி இயர் 1980 ட்ரை பண்ணாங்க. 1990 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனடா ஃபர்ஸ்ட் குளிர், அங்கே தான் வந்து எங்கே தேவையோ அங்கே தானே எல்லாம் வரும். அங்கே 1990 அவங்களுடைய கோடு வந்தது. ஜப்பானில் அடுத்தது வித்தின் another 2 years அவங்களுடைய கோடு. தென் யூஎஸ் ஃபாலோ. இது 3 தான் இருக்கு இன்னைக்கு. கோடுன்னு ஒன்று இருந்தது. இந்தியாவில் பீப்புள் ட்ரை டு யூஸ் இட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அதை சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன் இந்தியா கதை. இது எங்கெங்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் வாட்டர் கண்டெய்னிங் மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், வாட்டரை பம்ப் பண்ணி குளோரின் இருக்கிற வாட்டரை பண்ணாங்கன்னா அங்கே வரும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்கெல்லாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ரே ரூமில், எக்ஸ்ரே ரூமை பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பீங்க, எனக்கு யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ்ரே ரூமோட விட்த் வந்து பிஹெச்டினோட லெனார்க் ரூம் பண்ணுறோம் இப்போ 6 அடி விட்த். அதுலேயும் கம்பி, அதில் கம்பியில் வந்து இந்த பக்கம் எக்ஸ்ரே ராய்டு ஒரு இதை வச்சுட்டு ஜைஜர் கவுண்டர் வச்சு பார்ப்பான். அதில் ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன், இன்னொரு 6 அடி சேர்த்து. ஸோ பிகாஸ் கம்பி வழியாக எக்ஸ்ரேஸ் வெளியே வரும், ஆனால் ஜிஎஃப்ஆர்சி வழியாக சுத்தமாக எதுவும் வராது. ஸோ தெர் இஸ் அ எக்கானமி பாசிபிள் அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ரே ரேஸ் எஸ்கேப்பிங் இஸ் பாசிபிள். பாசிபிலிட்டிஸ் அது இல்லவே இல்லை. அதனால வந்து அந்த ஏரியாவுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் முந்தைய சொன்னேன். கான்கிரீட் போடக்கூடாதுன்னு இல்லை, கான்கிரீட் போடக்கூடாதுன்னு இல்லை, கான்கிரீட் போடுங்க, அதில் ஸ்டீல் கம்பியை எடுத்துட்டு கிளாஸ் ஃபைபர் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டை போடுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். எலக்ட்ரிக் கார் ஃபர்னஸ் பெட்ஸ். சரி, இது ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் ஃபர்னஸில் முதல் கேள்வி வந்து கம்பி போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. இப்போ நாங்கெல்லாம் சொல்லி கம்பி போடாமல் எப்படியா கான்கிரீட் நிற்குன்னு சொல்லி ஏதோ போட்டுங்கன்னு இப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? இந்த ஃபர்னஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கம்பி இல்லாமல் கான்கிரீட் எப்படியா நிற்கும் அப்படின்னா எப்படியோ பண்ணுங்க சார். சரி, அப்போ அவங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி கூத்தாடி 4 கம்பி போட்டுட்டு இருந்தோம். இப்போ அங்கே வந்து யூ கேன் கோ டைரக்ட்லி வித் திஸ். ரைட். அடுத்தது சரி, இப்போ சொன்னேன் அங்கெல்லாம் வந்து 1990 கோடு வந்தது. நம்ம ஊர்ல 2 கோடு வந்தது. ஒரு கோடை ஒரு புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு தான் முதல்ல வந்தது. தட் இஸ் 1825/6/2023. டெஸ்ட் பண்றது, இதை கம்பெனி நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோ, ஆனா எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் கோடு. அதான் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதுல இருக்கும். ஐயா, அந்த முக்கியம் இல்லை, எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கா, அது வேற. அப்படி ஒரு கிளையன்ஸ் இருக்காங்க. கண்ணாடியே வேண்டாங்கிறது ஒண்ணு. இன்னொன்று ஹை அத்தாரிட்டிஸ். சார் இதுக்கு இந்தியன் கோட் இருக்கா சார்? சரி, கோட் இருக்கு. 2023 2வது கோடை ரிலீஸ் பண்ணாங்க. 18256 ஃபார் கான்கிரீட் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்னு கிளியரான கோடு அது. ரைட். இந்த கோடு என்ன சொல்லுது? நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கோடு எப்படி சொல்லுதுன்னா, கிளாஸ் ஃபைபர் கண்டென்ட் கிளாஸ் வந்து 75% இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 45 GPaவாவது இருக்கணும். டென்சைல் ஸ்ட்ரெயின் வந்து 11% இருக்கணும். அடுத்தது சார் 0.11% இருக்கணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் சரி சார், நீங்க டிசைன் ஆளு வச்சுக்கோங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். எங்களுக்கு என்ன கோடு வேற என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கன்னாங்க. சொல்லுங்க, அடுத்தது போங்க, அடுத்தது போங்க. அவன் வந்து நம்ம கோடு வந்து ரொம்ப சேஃபா என்ன பண்றான்னா,
முதல்ல ஐயா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணு, அங்கே ஃபெயிலியர் ஆனாலும் புதுசாக முதல் தடவை யூஸ் பண்ணுறீல்ல, நீங்கள் சைக்கிள் முதல் தடவை ஓட்டு போகிற போது டிராஃபிக் கம்மியாக இருக்கிற ரோட்டில் ஓட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி இப்போ தான் நீ யூஸ் பண்ண போகிற, நாங்களும் இப்போ தான் கோடுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதனால் எங்கே ஃபெயிலியர் ஆனாலும் யாரையும் அஃபெக்ட் பண்ணாதோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க. ஸ்லாப் ஆன் த கிரவுண்ட், ரைட்டா? போட்டலாமா? சரி. பேமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் ஒன்றும் ஆகாது இல்லை, மீறி வந்தால் கிராக் வரும், அவ்வளோதானே, யாரும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது இல்லை. மூணாவது ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், அது எல்லா ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் உடஞ்சான் கிடக்குது, இது ஜேதி உடக்கிட்டு பண்ணிட்டுமே. அடுத்தது ஃபென்சஸ்ஸு, மேன்ஹோல் கவர்ஸ். அப்புறம் ஹைவே பிரிட்ஜுக்கு கோடு வந்துருச்சு இப்போ. ஆக்சுவலாக ஐஆர்சி கோடு இருக்கு முதல்லயே, ரோடுக்கு அந்த கோடை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கன்ட்டாங்க, ரொம்ப சேஃபாக சொல்லி விட்டுட்டாங்க. சரி சார், இதெல்லாம் ரைட்டு, எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இனி அடுத்த ஸ்லைட்ல இருந்து இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஒரு வாத்தியாரோட லெக்சர் அப்படின்னு வச்சுக்க. சரி, இனி நான் அதாவது 2001க்கு முன்னாடி நான் ஒரு 35 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்தேன், அந்த ப்ரொஃபஸரோட லெக்சர் வச்சுக்க. அடுத்தது இந்த 25 வருஷத்துல தான் பண்ணியிருப்போம்ல, அதை பத்தி சொல்றேன் வாங்க. அடுத்தது போங்க. இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்றது. இந்த லோ ரிஸ்க்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தால, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஒன்றும் ஆகாது. ஃபவுண்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டோரி பில்டிங், அதுக்கு ஃபுட்டிங் போட்டுட்டு உட்காந்துருக்குது நாட்டில். அது 1.5 by 1.5 ஃபுட்டிங். நான் ஒரு கணக்கு சொல்றேன், நீ யாராச்சும் போட்டிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ நான் நடக்கிறேன், என் கால் மேல எவ்வளவு லோடு வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கால் ஒரு ப்ரெஷர் கொடுக்குது இல்லையா, அது எவ்வளவு வரும்? எவ்வளவு? கொஞ்சம் ரஃபா சொல்லுங்களேன். இது ப்ரொஃபசர் சொல்ற ஆன்சர். இந்த மாதிரி 50% பாடி வெயிட் எவ்வளவு கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்? 50% 100% பாடி வெயிட். ஏன்? ரெண்டு நடக்கிற போது ஒரு கால தான் நிற்கும். 70 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். கால்குலேட் பண்ணி பாரு. 70 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம வீட்டுல எல்லாம் அவ்வளவு கூட வராது. சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ்ல பிளிந்த் பீம், ரொம்ப பேருக்கு பிளிந்த் பீம் டிசைனே தெரியாது. 1 அடி 2 அடி போட்டுவிடு, நாங்க கொடுக்கறது தானே. அதுதான் என்டையர் பில்டிங்கே தாங்குது, அப்படிதானே? இல்லவே இல்லை. சரி, வாட்டர் டேங்க்ஸ், சின்ன வாட்டர் டேங்க்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ் மேசன்ரி ஸ்ட்ரக்சர். இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கிளியரா வர்றேன். இன்னும் இல்லை சார், இன்னும் எங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்க எதுவும் சொல்லல. ரைட், நாளைக்கு போய் நான் ஜிஎஃப்ஆர்சி யூஸ் பண்ணா எங்கெங்கெல்லாம் நாளைக்கு நான் யூஸ் பண்ணலாம் அதை சொல்லுவோம். அடுத்து போங்க. இதான் அவங்க வீட்டோட கிராஸ் செக்ஷன் தானே இது. என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. கீழே ஒரு பிளின் பீம் இருக்கும், அதுக்கப்புறம் சில் பீம்னு ஒன்று போடுவீங்க. நாங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி கிளையண்ட்டே டிசைன் பண்ணி கொடுத்துடுவாரு, போட்டுருவீங்க. மூணாவது லிண்டல் அதே மாதிரி தான். எங்கிட்ட லிண்டல் கேட்டால் 3 இன்ச்சுக்கு மேலே நான் கொடுக்கறது இல்லை. அது 10லன்னு சொன்னால் அதை 2 இன்ச்சு தான் பண்ணுவோம் ஒழிய 4 இன்ச்சு பண்ண மாட்டேன். அது தெரியும் எல்லாத்துக்கும். அடுத்தது மேலே இருக்கிற ரூஃப் ஸ்லாப். இதுல எங்கெங்கெல்லாம் ஜிஎஃப்ஆர்சி யூஸ் பண்ணலான்னா, உங்க சில் பீம் டைரக்டா அது லோடே கிடையாது, அங்க கண்ணை மூடிட்டு சரி அங்க யூஸ் பண்றதுனால என்ன லாபம்? 8 mm அப்படிங்கிற இது கம்மியா நம்ம கிட்ட கிடையாது, கம்பி கிடையாது. 8 mm பேஸ் 0.4 kg per மீட்டர். ஸோ அதுக்கு பதிலா ஜிஎஃப்ஆர்சியில் 4 mm கொடுக்குறாங்க. வேண்டாம் சாமி, எடுத்தோன்னே 4 mm போட்டால் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. 6 mm போட்டுது.
எங்கெங்க எல்லாம் 8 mm அப்படின்னு நாமினலா போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? நாமினல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்க சொல்லி கொடுக்கல. நான் வந்து கிளாஸ்ல இருக்கிற போது எங்கேயும் அந்த நாமினல் வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டேன். அடுத்தது 2 வார்த்தை உண்டு. நாமினல் ஒண்ணு, அப்ரோப்ரியேட் ஒண்ணு. அப்ரோப்ரியேட்னா என்ன அர்த்தம்? உனக்கு எது தோணுதுன்னு அர்த்தமா? அந்த நாமினல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்க 8 mmக்கு பதிலா 6 mm யூஸ் பண்ணி முதல் முடிஞ்சது. ஸோ எங்க யூஸ் பண்ணலாம்னா இந்த பிளிந்த் பீம்ல யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 சில் பீம்ல யூஸ் பண்ணலாம். இல்ல லிண்டல்ல அது டிசைனா அடுத்தது காமிக்கிறேன். லிண்டல் அண்ட் ஷெட் ஷேடுக்கு வருவோம் அடுத்தது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் லிண்டல் அண்ட் ஷேடுக்கு டிசைனே கொடுத்துருக்கேன் நான். GFRC டிசைன் இது. லிண்டலுக்கு 6 mm GFRC 150 mm சென்டர் டு சென்டர் கீழே இருக்கிறது. 3 mm 8 mm 3 mm 10 mm கொடுப்போம். இங்க 8 mm போதும். மேல கட்டுராடு இருக்கு இல்லையா? கட்டுராடு 8 mm கம்மியா கிடையவே கிடையாது நம்ம கிட்ட. அது வந்து 6 mm FRC போடுங்களேன், ஒன்னாகாது. அது அது ஸ்பேசருக்காக தானே யூஸ் பண்றோம். எங்கெங்கெல்லாம் ஸ்பேசரா யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் GFRCக்கு போங்க. 6 mmக்கு போங்க, அப்பதான் லாபம். அடுத்தது பிளித் பீம் 5-12 GFRC போங்க. 5-12 அதனோட வெயிட் இதனோட வெயிட் 1/4. அது கரெக்டா? அது 1/4 to 1/5 தான் வெயிட். யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சில் பீம் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அடுத்தது போங்க. இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங் நான் எதையும் யூஸ் பண்ணாம நான் வந்து பேசுறது இல்லை, அது தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒருவேளை நான் யூஸ் பண்ண பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்ணா சண்டைக்கு வருவாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு. இப்போ ஒரு நம்ம உடுமல்பேட்டில் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கார்பன் தூளை வாங்கி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுத்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. ஐ சஜஸ்டட் கோ ஃபார் GFRC. So 30,000 square foot. Total saving for them is 7 lakhs. So this much is the benefit. ஏன்னா எங்கெங்க இங்கே நார்மலாக இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங்கில் 10 mm 8 mm போடுவோம். 8 mm 200 சென்டர் நாங்கள் டிசைன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் போட்டுருவாங்க. அங்கே வந்து இது நாமினல். அது நல்ல கீழே இருக்கிற கிரேட் வந்து ராக். ஸோ மேலே இருக்கிறது கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக சிங்கேஜ்க்காக பண்ணுறோம். அங்கே வந்து we go for slab on grade அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங்கில் இது வந்து பாருங்க, எல்லாம் அந்த ராடெல்லாம் வந்து GFRC ராடு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். காங்கிரீட் போட்டிருக்காங்க, நம்ம ஊர் காங்கிரீட், அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நான் காமிக்கிறேன். அடுத்தது இதுக்கு மேலே சார், அப்புறம் எல்லா கிளையண்ட்டுக்கும் ஒரு சந்தேகம் அங்கேயும் வந்தது. எல்லாம் பண்ணிட்டேன் சார், இப்போ வந்து 10 நாள் ஆச்சு, நாங்கள் மெஷின் எரெக்ட் பண்ணோம். 12 டன் ஃபோர்க் லிஃப்ட்டு 3 டன் ஏற்றிக்கிட்டு முன்னாடி வீலில் 15 டன் லோடு வரப்போகுது. போகலாமா சார்? ஏன் போகிறதுக்கு தான் பிளானிங் போட்டு வச்சுருக்கோம். போங்க, போயிருக்கு. நத்திங் சார், பட் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம். நான் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஒழிய நான் யூஸ் பண்ணாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இன்னொன்று, இது புரிஞ்சுதோ புரியலையோ, டெக் ஸ்லாப்னு ஒன்று எங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் டெக் ஸ்லாப்னு போடுறது என்னன்னா, கீழே இருக்கிற அந்த ஸ்லாபு தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், கீழே இருக்கிற அந்த டெக்கு தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். மேலே இருக்கிற காங்கிரீட்டும் கீழே இருக்கிற அந்த டெக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணும். மேலே காங்கிரீட் போடுற போது இந்த காங்கிரீட்டோட திக்னஸ் வில் பி 75 mm to 100 mm வரும். இந்த 75 mm to 100 mm வர்ற போது அதுல கிராக்ஸ் வரும், ஒண்ணுமே இல்லைன்னா. இப்போ அதுக்கு பதிலாக வந்து எங்களுக்கு நாமினல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும். பட் அந்த வேர்டு பாருங்க, நாமினல். நாமினல்னா நமக்கு தெரிஞ்சது 8 mm
அட் 200 mm சென்டர் டு சென்டர் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நாமினல்னு டிக்ஷனரியிலே எழுதி வச்சிருக்கிறோம். நாங்க கொடுக்கலைனாலும் நீங்க போட்டுருவீங்க. ஸோ இங்க அந்த செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து 6 mm அட் 200 mm சென்டர் டு சென்டர் டெக் ஸ்லாப் ஏரியா அத்தனையிலையும் போடலாம். டெக் ஸ்லாப்ல இருக்கிற மேல இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. We are not taking into account in our design. Next. இந்த ஒன் வே ரீஇன்ஃபோர்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அதுல இந்த குறுக்கராடு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் டெம்பரேச்சர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அது யூஸ்வலா என்ன ஸ்பேசிங் போடுவீங்க? 8 mm தான். இது 10 mm. ஆமா, மெயின் ராடு 10 mm. எதா இருந்தாலும் சரி 10 mm. அது எப்படி போட்டாலும் 10 mm நிற்கும். இது வந்து 8 mm. 8 mm at 300 சென்டர் டு சென்டரா? ஐயா நீ 6 mm at 300 சென்டர் டு சென்டர் போடுங்க. ஏன்னா எனக்கு வேணுங்கிறது என்ன, சிங்கேஜில் கிராக் வரக்கூடாது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கட்டுறதுக்கு ஸ்பேசர் வேணும். ஸோ இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ராட்னு தான் பேர், அல்லது ஸ்பேசர் ராட்னு பேர். எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேசர் ராடு வருதோ அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வருதோ 8 mm தூக்கி போட்டு 6 mm மாற்றிக்கங்க. இது வந்து ஒரு ரோலில் கிடைக்குது உங்களுக்கு. அதெல்லாம் சொல்லுவார். அடுத்தது அவர் சொல்லுவார், ரோலில் கிடைக்குது, வாங்க கட்டி போங்க. கட் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. கட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, சாதாரண உளி போதும். அந்த மாதிரி ஸ்டீல் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ரைட், நெக்ஸ்ட். இது ஒன்று, அந்த உள்ள போஸ்ட் மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த போஸ்டோட விட்த் வந்து 200, டெப்த்தும் 200. அதில் 4 ராடு இருக்கும். 4 ராடுக்கு எந்த வேலையும் கிடையாது. என்னோட கதை வேற ஒரு பால்கடி காணும், வேற பால்கடி போயிடுச்சு, இன்னொரு போயிட்டு இருக்கு. இது நான் அப்சர்வ் பண்ணி ஒரு ஹவுசிங் போர்ட்டோட பில்டிங். இது ஏன் வருது? ஏன் கேன்டிலிவர்ல மட்டும் ப்ராப்ளம் வருது? ஏன்? நல்லா யோசிப்பாரு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க வச்சிருக்கோம்? கேன்டிலிவர்ல டாப்ல. பெண்ட் ஆச்சுன்னா கிராக் எங்க வரும்? டாப்ல. அது வழியா தண்ணி இறங்குமா? தண்ணி இறங்கும். அப்ப கரோட் ஆகுமா? கரோட் ஆகும். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒருவேளை கரோடாகாத ஸ்ட்ராங்கா இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா இருந்தால் நல்லா இருக்குல்ல. ஓகே, கோ ஃபார் தட். எங்கெல்லாம் கரோஷன் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்க எல்லாம் கோ ஃபார் திஸ் கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக். முடிச்சிடலாமா?